அனைவருக்கும் அன்பு வணக்கம். கடந்த 2 நாட்களாக டீப் ஃப்ரை பண்ணிருக்கிறாங்க அண்ணன் அரசியல் ஞானி ராகுல் காந்தியையும் காங்கிரஸ் கட்சியையும். யார் யாரெல்லாம் கேட்டீங்கன்னா, ஸ்டார்டிங் வித் பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள், அதுக்கப்புறம் அனுராக் தாக்கூர் அவர்கள், அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் சௌஹான் அவர்கள். அவர் ரொம்பவே சாஃப்ட் ஸ்போக்கன், ஆனா அவரும் சரியான பதிலடி கொடுத்துருக்கிறாங்க. பொழந்து கட்டினுக்கிறாங்க. என்ன சார், அப்ப பாஜக வந்து அக்ரஸிவா அடிச்சு ஆட ஆரம்பிச்சிருக்காங்க, அப்ப அவங்கள பாராட்ட போறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோ, ஐ எம் நாட். என்ன பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் நாட் எனஃப். அண்டு இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல பாத்தீங்கன்னா யூஸ்லெஸ் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். உடனே குறை சொல்ல ஆரம்பிச்சிடாதீங்க சார், யூ ஆர் ஆல்வேஸ் அ பெசிமிஸ்ட் அண்ட் பயாஸ்ட் வென் இட் கம்ஸ் டு ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்படின்னு. எதுக்காக ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்ற ரீசனிங். ஏன்னா சமையலுக்கு சீசனிங் முக்கியம், வாழ்க்கையில எல்லாத்துக்கும் ரீசனிங் முக்கியம். இன்னைக்கு ஒரு பஞ்சு கொடுத்தாச்சு. அந்த ரீசனிங்க வந்து நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி எப்படி ஃப்ரை பண்றாங்க அப்படின்றத மட்டும் ஒரு சில விஷயங்களை பார்த்துடலாம். இது வந்து இருக்கிறதுலே மேசிவ் அட்டாக் ஆன் நாட் ஓன்லி ராகுல் காந்தி பட் ஆல்சோ ஆன் த ஹோல் காங்கிரஸ் எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்வேன். இந்த வீடியோவை பாருங்க. नेहरू जी ने 27 जून 1961 को लिख रहे हैं, I quote sir, I dislike any kind of reservation, more particularly in service. I react strongly against anything which leads to inefficiency and second-rate standards. Unquote. Sir, that is Pandit Jawaharlal Nehru, the first Prime Minister of India. 1961 ஜவஹர்லால் நேரு என்ன சொன்னாரோ அதை அப்படியே வெர்பாட்டிம் கோட் பண்ணியிருக்காங்க பார்லிமெண்ட்ல ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவர்கள். அதுல அவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ரிசர்வேஷன் இதெல்லாம் வந்து அவருக்கு ஏற்புடையதாக இல்லைன்னு சொல்லியிருக்காரு. கூடவே இந்த மாதிரி ரிசர்வேஷன் கொடுப்பதனால அந்த தகுதி அப்படின்றது அடிபட்டு போயிடுது அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்கார் அப்படின்னு ஃபினான்ஸ் மினிஸ்டர் கோட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் அவர் என்ன பண்ணாரு, இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி அந்த ஒரு அல்வா கிண்டுவது அப்படின்றது வழக்கங்க. இது வந்து பல ஆண்டுகளாக இருக்கின்றது. ஏதோ பாஜக வந்த பிறகுதான் இந்த அல்வா செரிமனி அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஆனா அதை பத்தி யாருமே பேசல. அது என்ன இருந்தாலும் அந்த ஊடக தர்மம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, ரைட். ராகுல் காந்தி என்ன பண்றாரு, இந்த மாதிரி பினான்ஸ் மினிஸ்டரோட இருக்கின்ற அதிகாரிகள் இதுல எத்தனை பேர் ஓபிசி, எத்தனை பேர் எஸ்சி எஸ்டி, நாட்டுல வந்து 73% இருக்காங்க. ஆனா பாருங்க, அவர்களுக்கு எந்த விதமான பார்ட்டிசிபேஷனும் அதுல இல்லை அப்படின்னு ஆரம்பிச்சாருங்க. இது ராகுல் காந்தி அவர்கள் பண்ண மிகப்பெரிய தப்பு என்னன்னா, இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் அந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் அண்ட் அபாலிஷன் ஆஃப் இண்டெக்ஸேஷன் இதைத்தான் இன்னைக்கு வந்து சோசியல் மீடியால ஈவன் பாஜகவுக்கு இதுவரைக்கும் ஆதரவாக இருந்தவர்கள்லாம் கூட பல பேர் வந்து, இல்லைங்க இது சரியில்லை, இதை வந்து வித்ரா பண்ணணும், இல்லை வந்து அதுக்கு ஒரு டைம் லிமிட் வச்சு அதுக்கப்புறம் சொல்லணும், போஸ்ட் டேட்டட் அப்படின்லாம் சொல்லிட்டு வராங்க. ஸோ இதை மட்டுமே அவர் பிடிச்சிட்டு அரசாங்கத்தை தாக்கி இருந்தார் அப்படின்னு சொன்னா இந்த பக்கம் அவங்க டிஃபென்ஸ்லெஸ்ஸா இருந்திருப்பாங்க. என்னதான் வந்து நீங்க அது அப்படி இல்லை இது இப்படி இல்லை அப்படின்னு சொன்னாலும் மக்கள் மனசுல அந்த பெர்செப்ஷன் அப்படின்றது வரியேத்திட்டாங்க அப்படின்றது தான் இறங்கி இருக்கின்றது. ஆனா இவர் வந்து ஒரேடியா பிராடனிங் த பேட்டில் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய எய்மே இது. அனுராக் தாக்கூர் அவர்கள் கரெக்டா சொன்னாரு, நீங்க வந்து அங்கிள் சாமோ இல்ல அங்கிள் சோரோஸோ எழுதி குத்ததை உட்காந்து படிச்சுட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ சொசைட்டியை டிவைட் பண்ணணும். அது சரி, காங்கிரஸ் கட்சி வந்து ஆதி காலத்திலேருந்து இப்படிதானே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதைத்தான் நோக்கமா வச்சுட்டு ராகுல் காந்தி அவர்கள் திருப்பி இந்த ஓபிசி எஸ்சி எஸ்டி அப்படின்னு. இதுக்கு பார்த்தீங்கன்னா சமூக ஊடகங்கள்ல பாஜக ஆதரவாளர்கள் நிறைய பேர் பதில் கொடுத்திருக்காங்க. அண்ட் அமைச்சரும் பதில் கொடுத்தார். இதுல இந்த பினான்ஸ் மினிஸ்டரோட அந்த ஆபீசர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதுல லேட்டஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா 1990 பேட்ச் வரைக்கும் இருக்காங்க ஆபீசர்ஸ். அதாவது 1993க்கு பிறகுதான் ஓபிசிக்கு ரிசர்வேஷன் அப்படின்றது அமலுக்கு வருகின்றது. இப்போ அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, பாஜகல சரிங்க மண்டல் கமிஷன், அந்த மண்டல் கமிஷன் பரிந்துரைகள் படிதான் 27% ரிசர்வேஷன் ஃபார் ஓபிசி அப்படின்றது அமலுக்கு வருகின்றது. அந்த மண்டல் கமிஷன், அந்த மண்டல் வந்து எப்ப அவர் ரிப்போர்ட் கொடுத்தாரு அப்படின்னா 80ஸ்ல கொடுக்கிறாருங்க. 80லிருந்து 89 வரைக்கும் காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சியில் இருக்கின்றது. 80லேருந்து 84 வரைக்கும் குறிப்பா சொல்லணும்னா இந்திரா காந்தி அவர்கள் ஆட்சியில் இருக்கின்றார். 84லிருந்து 89 வரைக்கும் ராஜீவ் காந்தி அவர்கள் ஆட்சியில் இருக்கின்றார். அப்ப இந்த 9 வருஷத்துல நீங்க என்ன பண்ணீங்க?
80ஸ்லயே நீங்க இந்த ரிசர்வேஷன் 27% ஓபிசிக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு அந்த ஆபீசர்ஸ்லாம் வந்து ஓபிசி ஆபீசர்ஸா இருந்திருப்பாங்க. ஆனா 89ல பாஜக ஆதரவுடன் இருந்த ஒரு அமைச்சரவை அவங்க தான் இந்த மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அதுவும் வந்து கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் போயிட்டு 93ல தான் வந்து ஆக்சுவலா இம்ப்ளிமெண்ட் ஆகுது. அப்போ 93 பேட்ச் அவங்க அந்த பதவிகளுக்கு வரணும் அப்படின்னா இன்னும் குறைந்தபட்சம் ஒரு 3 வருஷம் ஆகணும். ஏன்னா 90 பேட்ச் வரைக்கும் தான் இப்ப அந்த ஆபீசர் லிஸ்ட்ல இருக்காங்க டாப்ல. In 1980, Mandal Commission report was submitted to Srimati Indira Gandhi, तब के Prime Minister. Even she didn't touch it. And तब के कांग्रेस के नारा में बोल रही हूँ सर, my Hindi is not very good, but I still say it. What was the slogan? ना जात पर, ना पात पर, मोहर लगाएगी हाथ पर. सो जात तब नहीं है, फाट नहीं है, मगर अभी बोला जा रहा है जाति जाति. कितना लोग हलवा में थे, कितना लोग हलवा फोटो में थे, कितने नीचे पे थे. जब तब अगर आपने सही इसको तभी ले आते तो ओबीसी ऑफिसर आज सेक्रेटरी लेवल तक पहुंचने का मौका था. You stopped it. சரி, இவ்வளவு கேக்குறீங்களே எத்தனை ஓபிசி எத்தனை எஸ்சி இருக்காங்க அப்படின்னு. நீங்க எத்தனை வருஷம் ஆட்சியில இருந்தீங்க? அப்பெல்லாம் இந்த கேள்வி உங்க கண்ணுக்கு வரவே இல்லையா? மன்மோகன் சிங் அவர்கள் 10 வருஷம் ஆட்சியில இருந்தார்ல, அப்ப ஏன் யாருமே இந்த கேள்வியை கேட்கலன்னா கரெக்ட். அப்ப பாஜக கூட இந்த கேள்வியை கேட்கல, அவங்க விட்டுட்டாங்க, அபியல் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதனால தான் காங்கிரஸ் இன்னைக்கு இந்த கேள்வியை கேட்டுக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சுதந்திரம் அடைந்து இத்தனை வருஷத்துல காங்கிரஸ் தான் ரொம்ப வருஷம் ஆண்டு இருக்கின்றது இந்தியாவை. அப்பெல்லாம் உங்களுக்கு இது தெரியவே இல்லையா? அடுத்தது பட்ஜெட்ல வந்து இந்த மாநிலம் பேர் இல்லை, அந்த மாநிலம் பேர் இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? அதுக்கும் சரியா பதிலடி கொடுத்தாங்க. இது வந்து மாநிலங்கள் பேர் இருந்தாதான் அவங்களுக்கு நிதின்றதெல்லாம் அர்த்தம் கிடையாது. பேர் இருந்தாலும் இல்லாட்டாலும் எல்லா மாநிலத்துக்கும் என்ன கொடுக்கணுமோ என்ன சட்டமோ அதுபடி வழங்கப்படும். இத்தோட சொல்லியிருந்தா பரவாயில்ல. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, காங்கிரஸ் ஆட்சி காலத்துல எந்தெந்த வருஷ பட்ஜெட்ல எத்தனை மாநிலங்களுடைய பெயர் சொல்லியிருக்காங்க சொல்லல அப்படின்றதையும் புள்ளி விவரத்தோட எடுத்து கொடுத்துருக்காங்க. இப்ப இதுக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து இவ்வளவு ஸ்ரத்தையா பதில் சொல்லணுமா அப்படின்னா வேற வழி இல்லை. இது சிம்பிளா சொல்லணும்னா, அண்ணே நான் வந்து 8வது பாஸ்ன்னு நீங்க எஸ்எஸ்எல்சி ஃபெயிலு அப்படின்னு செந்தில் சொல்றாரு பாருங்க, அவருக்கு நீங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? அந்த மாதிரி தான் இருக்குது ராகுல் காந்தி அவர்களுடைய கேள்விகள் எல்லாம். அவர் பாட்டு எதையோ ஒன்று கேட்டு இருக்கிறார். பட்ஜெட்ல பாருங்க இந்த மாதிரி வந்து பேப்பர் லீக்கை பத்தி ஒரு வார்த்தை கூட இல்லை அப்படின்னு. சரி, அப்படி பார்க்க போனா பட்ஜெட்ல தீபாவளி அப்படின்ற வார்த்தை கூட இல்லை. இப்ப நான் இனிமே வந்து தீபாவளி யாருமே கொண்டாட மாட்டாங்களா? இல்ல, நீங்க அப்படி கேட்டீங்கன்னா நான் இப்படி தான் கேட்பேன். இந்த மாதிரி தான் அர்த்தம் இல்லாத கேள்விகளாக இருக்கின்றது. பட் சிக்கல் எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அர்த்தமில்லாத கேள்விகளை எல்லாம் என்னவோ பெரிய கொலம்பஸ் கேள்வி மாதிரி ஊடகங்கள்ல வந்து பாத்தீங்களா அவர் அப்படி கேட்டார் இப்படி கேட்டார் அப்படின்னு பெரிய சீன் போட்டுனுக்கிறாங்க. ராகுல் காந்தி அவர்களுக்கு ஃபயர் ஓட்டுனுக்கிறாங்க. அடுத்தது வந்து அனுராக் தாக்கூர், அவர் கொஞ்சம் தனியா டீப் ஃப்ரை பண்ணியிருக்காருங்க. அவர் வந்து இந்த மகாபாரதத்துல இந்த பத்ம வியூகம் அதை பத்தி எல்லாம் பேசினாருங்க ராகுல் காந்தி அவர்கள். இதுக்கு அனுராக் தாக்கூர் சரியா பதில் கொடுத்தாரு. இவர் மகாபாரதத்தை பார்த்தாது இருக்காரா, யாரோ எழுதி கொடுத்ததை கொண்டாந்து பேசினுக்கிறாரு. அதுல வந்து அந்த சக்கர வியூகம் பத்ம வியூகம்னா அது என்ன, அதுல எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலா சொல்லியிருக்காருங்க அவரு. அடுத்தது அகிலேஷ், அவருக்கு சரியா பதிலடி கொடுத்தாருங்க. இன்ஃபேக்ட் இதுதான் வந்து நான் டாப் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவேன். அகிலேஷ் என்ன பண்றாரு, இந்த அக்னிவீர் அந்த ஸ்கீம்ல போயிட்டு அதுக்கப்புறம் வெளில வராங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து உத்தரப்பிரதேசம் இன்னும் சில மாநிலங்கள்ல 10% இடஒதுக்கீடு அந்த காவல்துறை இந்த மாதிரி பணிகள்ல கொடுத்துருக்காங்க. அதுக்கு அகிலேஷ் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி இந்த ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணப்போ பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்லாம் ஆஹா இது வந்து ரொம்ப நல்ல ஸ்கீம் ஆகும், ஒரு டிசிப்ளின்டு ஃபோர்ஸ்ல இருந்து ஒரு பர்சன் நமக்கு வேலைக்கு வராரு அப்படின்னு சொன்னா இது ரொம்பவே நல்லா இருக்கும், நாங்கெல்லாம் இவங்களை வேலைக்கு எடுத்துப்போம் அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. நிஜமாகவே வந்து அது அப்படிப்பட்ட ஸ்கீமா இருந்து அங்கேருந்து வெளில வரவங்க எல்லாம் நல்ல கேண்டிடேட்னு நினைச்சிருந்தாங்கன்னா, இங்க இருக்கிற மாநில அரசாங்கங்கள் அவங்க எதுக்கு 10% ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதுக்கு அனுராக் தாக்கூர் பதில் கொடுக்கிறாரு. நான் வந்து ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருந்து வந்தவன், இங்கேருந்து தான் வந்து ஏராளமான பேர் வந்து மிலிட்ரிக்கு போறாங்க. அது என்னவோ ஃபேக்ட் தான். ஹிமாச்சல்ல இருந்து ஏராளமான பேர் வந்து மிலிட்ரியில போய் சேர்றாங்க வருஷா வருஷம். அண்ட் அனுராக் தாக்கூர் என்ன சொல்றாரு, இந்த முதல் பரம்வீர் சக்ரா அவார்டு வாங்கினவர் எங்க ஸ்டேட்ல இருந்து வந்தவர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க.
அதுக்கு அகிலேஷ் பதில் சொல்றாரு, நான் மிலிட்டரி ஸ்கூல்ல தான் படிச்சேன் அகிலேஷ். நான் வந்து எத்தனை பரம்வீர் சக்கரா இருக்காங்க அப்படின்னு நான் ஒரு லிஸ்ட் போடட்டா அப்படின்னு கேட்டிருக்கேன். இதுக்கு சரியான அடி கொடுத்தாரு அனுராக் தாக்கூர். चेल जानते हैं आप कहाँ हैं? कभी गए हो उस मिलिट्री स्कूल में? मैं खुद मिलिट्री स्कूल का पढ़ा हूँ और आप परमवीर चक्र की बात कर रहे हो तो हम भी तमाम नाम गिना सकते हैं कि कितने परमवीर चक्र उत्तर प्रदेश में हैं। आपस में चर्चा न ये सभापति महोदया, ये सभापति महोदया जी जी एक मिनट से भी कम, मैं आपके सामने कहना चाहता हूं, ये तो केवल मिलिट्री स्कूल गए हैं। मैं आज भी टेरिटोरियल आर्मी के 124 रेजिमेंट में कैप्टन के रैंक पे अपनी सेवाएं दे रहा हूं। अखिलेश जी केवल ज्ञान मत बांटिए, राहुल गांधी जी के साथ बैठकर अब वहां बुलाने का झूठ बोलने की आपको आदत पड़ गई। प्लीज बैठिए। பாருங்க, நீங்க மிலிட்டரி ஸ்கூல்ல படிச்சிருக்கலாம். ஆனா நான் இன்றைக்கும் டெரிட்டோரியல் ஆர்மி ரெஜிமெண்ட்ல கேப்டனா இருக்கேன். அடுத்தது அண்ணன் சௌஹான் அவர்கள், அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர். அவர் பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட ரொம்ப சாந்தமா இருப்பார். ஆனா பதில் கொடுக்கும்போது பதில் ஒவ்வொன்றும் சுழுகுன்னு விழுந்திருக்கு. இப்ப இந்த எம்எஸ்பி, அதாவது மினிமம் சப்போர்ட் பிரைஸ், குறைந்தபட்ச ஆதரவு விலை, இதை வந்து சட்டப்பூர்வமாக்க வேண்டும் அப்படின்லாம் வந்து விவசாயிகள் கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. வழக்கம் போல நம்ம அண்ணன் ராகுல் காந்தி அவர்களும் வந்து பாருங்க, நீங்க இது மாதிரி பண்ண மாட்டேன்னீங்க, நாங்க வந்தா பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதுல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இப்போ அந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படின்றது ஒவ்வொரு வருடமும் அரசாங்கம் வந்து அறிவித்துக் கொண்டே வருகின்றார்கள். அந்த ஒவ்வொரு வருடமும் அந்த சப்போர்ட் பிரைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கினே தான் இருக்காங்க. கரெக்டா? அடுத்தது விவசாயம் அப்படின்றது வந்து ஏதோ மத்திய அரசுக்கு மட்டும் ஒதுக்கப்பட்ட துறை கிடையாது. மாநில அரசாங்கங்களுக்கும் விவசாயத்துல பொறுப்பு இருக்கு இல்லையா? நான் கேட்கிறேன், இந்த லெவி அப்படின்ட்டு இந்த அரிசி கொள்முதல் செய்வது நம்ம தமிழகத்துல நமக்கு தெரியும், கவர்மெண்ட்ல தான் அதெல்லாம் டிஎன்சிஎஸ்சியா இவங்க வந்து அந்த அரிசியை கொள்முதல் செய்கிறார்கள் அப்படின்னு. சரிங்க, மத்திய அரசாங்கம் இதுதான் மினிமம் சப்போர்ட் பிரைஸ், குறைந்தபட்ச ஆதரவு விலை நெல்லுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்களா? நீங்க என்ன சொல்றது? எங்க விவசாயிகளுக்கு நாங்க அதை விட கொடுப்போம், குண்டாலுக்கு 2500 ரூபாய் வாக்குறுதியில எல்லாம் இருக்குது அப்படின்னு அரசாங்கங்கள் கொடுக்கலாம்ல. ஏன் மத்திய அரசு ஒரு பிரைஸ் பிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அதைத்தான் கொடுக்கணும்னு அர்த்தமா? அதுக்கு மேல நாங்க கொடுக்குறோம் எங்க விவசாயிகளுக்கு, யார் என்ன கேட்க முடியும்? செஞ்சு பாருங்களேன். சட்டப்பூர்வ அங்கீகாரம் வேணும் அப்படின்னா ஏன் சட்டமன்றத்துல ஒரு மசோதா நிறைவேற்றி அந்தந்த மாநிலத்துல நீங்க எதையா பண்ணிட்டு போங்களேன். சரி, ரைட், இப்ப இதெல்லாம் முடிஞ்சு போச்சு, சரியான பதிலடி கொடுத்து விட்டார்கள். அப்புறம் என்ன சார் நீங்க வந்து இட் இஸ் நாட் எனஃப்ன்றீங்க, யூஸ்லெஸ் எல்லாம் வேற சொல்றீங்க அப்படின்னா இந்த செய்தியை பாருங்க. நான் சொன்னேன் இல்லையா, அனுராக் தாக்கூர் வந்து இந்த மாதிரி நான் கேப்டனாவே இருக்கேன் டெரிட்டோரியல் ஆர்மில அப்படின்னு சொன்னாருன்னு. இப்ப இந்த செய்தியில அனுராக் தாக்கூர் அவர்கள் இப்பவும் டெரிட்டோரியல் ஆர்மில கேப்டனா இருக்கார் அப்படின்னு எங்கேயாவது இருக்குதா? இதுக்காக நீங்க இந்த பத்திரிகை எல்லாம் குறை சொல்ல முடியாது. ஏன்னா அது என்ன பொய் செய்தியா போட்டுக்கிறாங்க? இல்ல, ஒரு செய்தி அப்படின்னா வர்ற விஷயம் அத்தனையும் அப்படியே பிரிண்ட் பண்ண முடியாதுங்க. அதுக்குன்னு இந்த லே அவுட் அது இதெல்லாம் இருக்கு, எதை போடுறது அப்படின்லாம் இருக்கும். அதை வச்சுதான் டிசைட் பண்ண முடியும். அது ஃபேக் நியூஸ் இல்லைல்ல, விட்டுருங்க. ஏன் எல்லாத்தையும் போடலன்னு யாரும் கேட்க முடியாது. கரெக்ட், சட்டப்படி இது 100% சரியான வாதம். ஆனா எத்திக்ஸ்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, தர்மம் அப்படின்னு, அதுபடி இது சரியா அப்படின்னு கேட்டா விடுங்க. எத்திக்ஸ், மொராலிட்டி அதெல்லாம் இன்னைக்கு யாருமே வந்து ஃபாலோ பண்றது கிடையாது. அதனால விட்டுருவோம். ரைட், இப்ப வந்து அந்த மறுபடியும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பதிலடி கொடுத்தது, அனுராக் தாக்கூர், இந்த எல்லா விஷயத்தையும் எடுத்துக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால பாஜக ஆதரவாளர்கள், அதுக்கப்புறம் கட்சி நிர்வாகிகள் இவங்கெல்லாம் இதை ஷேர் பண்ணிங்கன்னு பாத்தீங்களா எப்படி எல்லாம் பதிலடி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இதே ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல அங்க வந்த பத்திரிகையாளர்களை பார்த்து, உங்களை ஓபிசி எத்தனை பேர் இருக்கீங்க, இந்த ஜாதியில எத்தனை பேர் இருக்கீங்க கேட்டாரா இல்லையா? இதோ இந்த வீடியோ இருக்குது. इस कमरे में दलित कितने हैं? देखिए, ये मजा देखिए। इस कमरे में ओबीसी कितने हैं? हाथ उठा के दिखा दीजिए, देखिए मजा। नहीं, वो आप कैमरामैन है भैया, आपकी बात नहीं कर रहा हूं मैं, इनकी बात कर रहा हूं। तो ये सवाल है। नाम क्या आपका? हाँ, आप शिव प्रसाद जी हैं। आपके मालिक का क्या नाम है? आपके मालिक का क्या नाम है? क्या नाम है? नाम बताओ, नाम बताओ। ओए मारो मत यार, मारो मत उसको, मारना नहीं है, मारना नहीं है।
नाम बताओ उसका। वो ओबीसी है? नहीं। वो दलित है? नहीं। इनसे ये पूछना चाहता हूं, आपने जाति कैसे पूछ ली, ये बताइए बस। இப்போ என்னுடைய இந்த ரீசனிங்க்கு வரேன். இப்ப பாருங்க, பினான்ஸ் மினிஸ்டர்ல இருந்து எல்லாரும் சரியான பதிலடி கொடுத்திருக்கிறார்கள். ஆனா இங்க தமிழகத்துல இந்த ஊடகங்கள்ல வந்த செய்திகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, நிதி அமைச்சரை கேள்விகளால் துளைத்த ராகுல் காந்தி, தலையில் கை வைத்துக் கொண்டார் நிர்மலா சீதாராமன், முகத்தை மூடிக்கொண்டார் நிர்மலா சீதாராமன், இப்படித்தான் வந்துக்குது செய்தி. இது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த வடிவேலு ஒரு படத்துல அங்க போன இடத்துல எல்லாம் தோத்துப்புட்டு பாத்திர கடையில கப்பு வாங்கின்னு அதுல வந்து பேரட்சின்னு வீட்டுல வந்து பந்தா பண்ணி பார்ப்பாருங்க, அந்த மாதிரி இருக்குது. பட் இதுக்கு நீங்க யாரை குறை சொல்லுவீங்க? நீங்க வந்து பார்லிமெண்ட்ல பேசுறீங்க, இது சன்சத் டிவியில வந்து ஒளிபரப்பாகிறது. அடுத்தது உங்க ஆதரவாளர்கள் வந்து சோசியல் மீடியால இதெல்லாம் வந்து கட் பண்ணி ஷேர் பண்ணின்னு இருக்கிறாங்க. ஆனால் பொதுஜனத்தை, வெகுஜனத்தை இது போய் ரீச் ஆகுதா? சோ நீங்க சோசியல் மீடியாலேயே கவுண்டர் கொடுத்துருக்கிறீங்க. பார்லிமெண்ட்ல நீங்க கொடுத்த பதில்கள்லாம் இங்க எத்தனை மீடியா இதை ஒளிபரப்பி இருக்காங்க? எனக்கு பதில் சொல்லுங்க. ஆமாங்க, மீடியா வந்து உங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டாங்க, ஒரு சிலருக்கு சாமரம் வீசி கொண்டிருப்பார்கள், உங்களை பத்தின தவறான செய்திகள் கூட ஒரு சில ஊடகங்கள் போடலாம், எல்லாருக்கும் தெரியும். அதை கவுண்டர் பண்றதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? திருப்பி திருப்பி மீடியாவை குறை சொல்லிக்கினே இருந்தா பிரயோஜனம் கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவை இல்ல 2 வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்ணுங்க. முழுக்க முழுக்க அது இது பப்பட் ஷோவாவே வைங்க. அண்ணன் ராகுல் காந்தி அவர்களோ இல்ல காங்கிரஸ்ல இருக்கவங்களோ என்னென்னலாம் பேசுறாங்க, அதுக்கு என்ன கவுண்டர் அப்படின்றத ஆதாரத்தோட போடுங்க. சார் எல்லாம் கரெக்ட், நீங்க தான் மீடியா வந்து பாஜக அகைன்ஸ்டா இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, அப்ப இதையெல்லாம் இங்க இருக்க மீடியா காமிக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். கரெக்டான கேள்வி. இதுக்கு நான் பதில் சொல்றேன். அண்ணாமலை அவர்கள் தமிழகத்துல 2021 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பாத்தீங்கன்னா, உண்மையான எதிர்க்கட்சியாக செயல்பட்டு வருவது பாஜக தான். அண்ணாமலை அவர்கள் தான் எதிர்க்கட்சியாக செயல்பட்டு வருகின்றார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அந்த ஆவின் ஸ்வீட் டெண்டர்ல இருந்து ஆரம்பிச்சு பல விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஆளுங்கட்சிக்கு எதிராக இவர் தான் வந்து விகரசா செயல்படுகின்றார் அப்படின்னு சொல்லும் போது, அதே லாஜிக்கை அப்ளை பண்ணா இங்க இருக்கிற மீடியால சுத்தமா அண்ணாமலை அவர்களுடைய பேட்டியோ அவர் பத்தின செய்தியோ எதுவுமே வரக்கூடாது. ஆனாலும் வருது இல்ல, பிரஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொன்னா எல்லா ஊடகங்கள்ல இருந்தும் பத்திரிகையில இருந்தும் வராங்க, ஏதாவது கேள்வி கேட்கிறாங்க, இதெல்லாம் லைவா கூட ரிலே ஆகுது அப்படின்றது தெரியுது இல்லையா? எதனால? டிஆர்பி. சோ இந்த மாதிரி நீங்க பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு எதிர்க்கட்சிகளுடைய பொய் பிரச்சாரம் இதையெல்லாம் முறியடிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லும் போது, ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் எல்லா மீடியாவும் இதை வந்து ஒளிபரப்ப வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவார்கள். கரெக்ட். தமிழகத்துல பாத்தீங்கன்னா தமத்தூண்டு கட்சிக்கெல்லாம் வந்து சேனல் தனியா வச்சிருக்காங்க. பாஜக ஏன் அதை பத்தி யோசிக்கவே இல்லை? இல்லைங்க, இத்தனை வருஷமா நாங்க சேனல் வச்சுக்கினா வந்தோம், இப்ப மட்டும் தேவையா அப்படின்னு ஒரு சிலர் அங்க கருத்து சொல்றாங்களா? எப்படி இருக்குன்னா, பிரையான் ட்ரேசி அப்படின்னு ஒரு அருமையான புக் எழுதியிருப்பாரு. அது வந்து வாட் காட் யூ ஹியர் வில் நாட் கெட் யூ தேர் அப்படின்னு. ஆமாங்க, ஆரம்பத்துல இருந்து நாங்க இப்படி தாங்க வந்தோம், இதே மாதிரியே கடைசி வரைக்கும் போலாம்னா நடக்காது. ரைட்டுங்க, ஏதோ ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்க வந்து மாத்தி யோசிக்கணும். சேஞ்சிங் வித் த டைம்ஸ்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நீங்க இந்த பொய் பிரச்சாரங்களை சரியாக முறியடிக்க முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னா அப்படியே சோசியல் மீடியாலே ஒரு சிலர் சந்தோஷப்பட்டுக்கின்னு, பார்த்தீங்களா நாங்க சரியா பதிலடி கொடுத்துட்டோம். கரெக்ட், நீங்க கொடுத்தீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் அது ஒட்டுமொத்த ஜனத்தையும் போய் சேர்ந்து இருக்கின்றதா? தமிழகத்துல நீங்க யார ஒன்னா ஒரு சாதாரண மனுஷங்களை பார்த்து கேளுங்க. ஒரு ஆட்டோ ஓட்டுறவரு, இல்ல உங்க வீடு பக்கத்துல ஒரு பொட்டி கடை வச்சிருக்கவரு, இல்ல டீ கடையில பாக்குறவங்க அப்படின்னு பார்த்து இந்த மாதிரி வந்து ஜவஹர்லால் நேரு ரிசர்வேஷனே வேண்டாம், எனக்கு அது ஒப்புடையதில்லைன்னு சொன்னாராம, நிர்மலா சீதாராமன் சொல்லிடுறாங்களாம, இது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டு பாருங்க. அப்ப தெரியும் என்ன நடக்குது களத்துல அப்படின்னு. அதனால தான் நான் சொன்னேன், இந்த அஃபென்சிவ் அட்டாக் அப்படின்றது இட்ஸ் நாட் எனஃப் அண்ட் யூஸ்லெஸ் அப்படின்னு. அப்போ இதை சரியா மக்கள் கிட்ட கொண்டு போறதுக்கு என்ன அப்படின்னு யோசிக்க வேண்டியது பாஜகவுடைய கடமை. அப்படி அவங்க யோசிக்கல, எல்லாம் சோசியல் மீடியால கொம்பு சுத்திக்கினே இருந்தா போதும் அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் சோசியல் மீடியால போல் வச்சா கூட ஜெயிக்க முடியுமா அப்படின்றது ரொம்ப கஷ்டமாயிடும். மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்போம். வணக்கம்.